மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரி வாரி. கரெக்டா ரம்ஜான் முதல் நாள் எல்லா இன்ஸ்டா பேஜ்லயும் இதுதான் ஹைப்பா போயிட்டு இருக்குது. ஃப்ரைடு சிக்கன் கலர் கலரா இருக்குது ஃபுட்டு. எப்படி நீங்க வந்து ஃபுட் அவ்வளவு கலர் கலரா எடுத்து நீங்க வியாபாரம் பண்ணணும்? எப்படி வந்து ஒரு சிக்கன் வந்து பச்சை கலரா வருது? நான் கேட்கறேன். அது மசாலா தானே? எங்க கலருங்க மசாலா எந்த மசாலாங்க பச்சை கலரா? இந்த மாதிரி வந்து ஒரு அதாவது கொத்தமல்லி தலை புதினா தலை இந்த மாதிரியான விஷயம். அந்த கொத்தமல்லி தலை புதினா தலையோட பச்சை வந்து வேற மாதிரி இருக்கும். பிரில்லியன்ட் கிரீன் வராது. பிரில்லியன்ட் கிரீன் எப்படி வரும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ண தான் வரும். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து வருஷத்துல ஒரு வாட்டி நடக்கிறது தான். இங்க என்னன்னா லாபத்துக்காக மட்டும் இயங்கக்கூடிய உணவகங்கள் தான் இது. இன்னைக்கு சாப்பிட்டாங்க ஒரு நாள் கூத்துன்னு வச்சுக்கலாம். இது வந்து இப்போ ரீசெண்டா ஹைப் ஆனதுக்கு காரணமும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். ப்ராக்டிக்கலா பேச போனா ராயப்பேட்டால எத்தனையோ ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்லி இப்போ போயிட்டு இருக்கு. உண்மையாவே அங்க போய் சாப்பிட்டு பார்த்தோன்னா ஆஹா ஓ சொல்லி வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்க. அங்க போய் சாப்பிட்டா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு கிடைக்கல. எதிர்பார்த்து போன இது கிடைக்கல. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரே கடைக்கு கிட்டத்தட்ட 25-30 இன்ஃப்ளூயன்சர் போயிட்டு 2 நாள்ல ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது, இந்த ரம்ஜான் மாசம் ஆரம்பிக்கும் போது ஒரே கடைக்கு போயிட்டு அவ்வளோ ஹைப் கொடுத்துருக்காங்க. ஆனா ஹைப்புக்கு ஏற்ற ஃபுட் அங்க இல்லை. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுக்குற ஹைப் மட்டும்தாங்க இந்த பிஸ்னஸ்க்கான காரணம். குவாலிட்டியோ டேஸ்ட்டோ கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வடிவமைச்சு குவாலிட்டி இருக்குதோ இல்லையோ ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணி அது பண்ணி இதை பண்ணி எதையோ ஒன்று பண்ணி கலர் கலராக வச்சு ஃபுட்டை ஓட்டிடணும். அன்னைக்கு கல்லா கட்டணும். அங்கே போய் சாப்பிட்றது வந்து முஸ்லீம்ஸ் கம்மி. ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன். அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ஸில் மண்ணடியா இருக்கட்டும், ராயப்பேட்டாவா இருக்கட்டும், எங்கே வேணாலும் போய் சாப்பிட்ட இந்த மாதம் ரம்ஜான் மாதம் போயிட்டு சாப்பிட்டவங்க எல்லாரையும் கேட்குறேன், கீழே கமெண்ட்ஸில் நீங்களே நியாயமாக போய் சாப்பிட்டது வர்த்தா இல்லையான்னு சொல்லி நீங்களே போடுங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோசியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசேன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். இந்த நோன்பு காலகட்டங்களில் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து மாநகரங்களில் நிறையா வந்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சென்னை அப்படின்னு மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரியான மாநகரங்களில் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அங்கே தரமற்ற உணவுகள் புதுப்பிக்கப்பட்டு விற்கப்படுறதா வந்து சொல்லப்படுது. முதல்ல அது உண்மையா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுங்க. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறது செஃப்பே கிடையாது, ப்ராப்பராக ஒரு சமையல்காரவங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. இதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகலாம். அதாவது வந்து இது ஒரு சீசனபிள் பிஸ்னஸ் தான். ஃபுட் ஸ்ட்ரீட்டா? ஃபுட் ஸ்ட்ரீட் ஒரு சீசனுக்கு வரும். ஆமாம், இது நோம்பு சீசன்கிறதால இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி நடக்கிறது தான். இங்கே என்னன்னா லாபத்துக்காக மட்டும் இயங்கக்கூடிய உணவகங்கள் தான் இது. அதாவது இன்னைக்கு சாப்பிட்டாங்க சரியாக நம்ம பண்ணலன்னா நாளைக்கு கஸ்டமர் வரமாட்டாங்கன்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு கிடையாது. ஒரு நாள் கூத்துன்னு வச்சுக்கலாம். இது வந்து இப்போ ரீசெண்டாக ஹைப் ஆனதுக்கு காரணமும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ப்ராக்டிக்கலாக பேச போனால் ராயப்பேட்டாவில் எத்தனையோ ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்லி இப்போது போயிட்டுருக்கு. உண்மையாகவே அங்கே போய் சாப்பிட்டு பார்த்தோன்னா ஆஹா ஓ சொல்லி வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே போய் சாப்பிட்டா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு கிடைக்கல. எதிர்பார்த்து போன இது கிடைக்கல அங்கே டேஸ்ட்டு. நான் வந்து ஃபுட் வ்ளாக்ஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது. அப்படி நான் வந்து ஃபுட் வ்ளாக் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நான் வெளிப்படுத்திட்டு இருப்பேன். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும்.
குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரே கடைக்கு கிட்டத்தட்ட 25-30 இன்ஃப்ளூயன்சர் போயிட்டு 2 நாளில் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 30 இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரே கடைக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது, இந்த ரம்ஜான் மாதம் ஆரம்பிக்கும் போது ஒரே கடைக்கு போயிட்டு, ராயப்பேட்டாவில் பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய கடைங்க இருக்குது, ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. போயிட்டு அங்கே அவ்வளோ ஹைப் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹைப்புக்கு ஏற்ற ஃபுட்டு அங்கே இல்லை. என்ன மாதிரி ஃபுட்டு? ஹலீம், ஃப்ரைடு சிக்கன், அப்புறம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அது இதுன்னு அந்த மாதிரி வந்து நிறைய ஹைப்பு கொடுத்ததுக்கான குவாலிட்டி அங்கே இல்லை, டேஸ்ட்டும் அங்கே இல்லை. போன மக்கள் எல்லாருமே வந்து அவங்க எதிர்பார்த்து போனது கிடைக்காதால வேஸ்ட் ஆஃப் மணி தான். இதுக்கு காரணம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுத்த ஹைப் தான். நான் என்ன சொல்கிறேன், போய் நியாயமாக ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காரு, நல்லா இல்லை, கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த் இல்லை. அப்போ வாங்கின பணம் அவர் காசு வாங்க மாட்டார். அவர் நம்மளை மாதிரி அவர் இருக்கிறத இருக்குன்னு பேசுவார், இல்லைன்னா அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பார். அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து ப்ரொமோஷன், பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறது கிடையாது. பெய்டு ப்ரொமோஷனாக இருந்ததுன்னா பெய்டு ப்ரொமோஷன் போட்டுருவார். விபி ஃபன் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். பெய்டு ப்ரொமோஷன் பண்ணார்னா தெளிவாக சொல்லிவிடுவார், இது பெய்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு. அப்போ மக்கள் உஷாராயிடுவாங்க, இது வந்து பெய்டு ப்ரொமோஷன். அவர் வந்து போயிட்டு ரிவ்யூ கொடுத்தாருன்னா நியாயமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ராயப்பேட்டாவில் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டு கரெக்டான ரிவ்யூ கொடுத்தாங்க. மக்கள் கீழே கமெண்ட்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் ஹைப் கொடுத்துட்டாங்க, இந்த ஹைப்பால் தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுக்குற ஹைப் மட்டும்தாங்க இந்த பிஸ்னஸ்க்கான காரணம், குவாலிட்டியோ டேஸ்ட்டோ கிடையாது. இப்போ அங்கே என்ன நடக்குது ஸ்கேம் அப்படிங்கிற பேரில்? அங்கே ஸ்கேம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்கேம்னா என்ன பண்ண போகிறாங்க? அங்கே ஸ்கேம் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு மாதம் காலம் தானே, ஒரு 30 நாளுக்கான வியாபாரத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வடிவமைச்சு, குவாலிட்டி இருக்குதோ இல்லையோ, ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணி, அது பண்ணி, இதை பண்ணி, எதையோ ஒன்று பண்ணி கலராக வச்சு ஃபுட்டை ஓட்டிடணும், அன்றைக்கி கல்லா கட்டணும், அவ்வளோதான். அங்கே போய் சாப்பிட்றது வந்து முஸ்லீம்ஸ் கம்மி, மிச்சம் எல்லாருமே அங்கே போவாங்க. ஏன்னா ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுட்டு முஸ்லீம்ஸ் அங்கே போக மாட்டாங்க. ஏன்னா நோன்பு திறந்துட்டு அவங்க சாப்பிட்டு வீட்லேயே ஆகிடும். அங்கே வந்து 20% தான் முஸ்லீம் போவாங்க, மிச்சம் 80% பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிஸில் இருக்கிற ஆளுங்களும் தான் போவாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிட்டாங்க 2-3 இயர்ஸாக. ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன், அங்கே அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ஸில் மண்ணடியாக இருக்கட்டும், ராயப்பேட்டாவாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் போய் சாப்பிட்ட இந்த மாதம் ரம்ஜான் மாதம் போயிட்டு சாப்பிட்டவங்க எல்லாரையும் கேட்குறேன், கீழே கமெண்ட்ஸில் நீங்களே நியாயமாக போய் சாப்பிட்டது வர்த்தா இல்லையான்னு சொல்லி நீங்களே போடுங்க. அதாவது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு தான், இதுதான் உண்மை. எல்லாத்துக்குமே காரணம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். அதாவது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து தரமற்ற உணவை மக்களுக்கு ரொம்ப எளிதாக எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்கு இவங்க தான் வழிவகுக்கிறாங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த ஃபாலோவர்ஸ். 100K ஃபாலோவர்ஸா, உங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு, எவ்வளோ பேமெண்ட்டு? 500Kவா, உங்களுக்கு அதுக்கேற்ற பேமெண்ட்டு. ஃபாலோவர்ஸை வச்சு தான் இவங்களுக்கு பேமெண்ட்டு. ஒன்றும் கிடையாது. ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ரம்ஜான் முதல் நாள் எல்லா இன்ஸ்டா பேஜ்லேயும் இதுதான் ஹைப்பாக போயிட்டு இருக்குது. ஃப்ரைடு சிக்கன் கலராக இருக்குது ஃபுட்டு. எப்படி நீங்கள் வந்து ஃபுட்டு அவ்வளோ கலராக எடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ண முடியும்? எப்படி வந்து ஒரு சிக்கன் வந்து பச்சை கலராக வருது நான் கேட்குறேன். அது மசாலா தானே எங்க கலருங்க, மசாலா எந்த மசாலாங்க பச்சை கலராக இந்த மாதிரி வந்து ஒரு இல்லை, நான் மசாலான்னு சொல்கிறது கொத்தமல்லி தலை, புதினா தலை, இந்த மாதிரியான விஷயங்கள். அந்த கொத்தமல்லி தலை புதினா தலையோட பச்சை வந்து வேறு மாதிரி இருக்கும். பிரில்லியன்ட் க்ரீன் வராது. பிரில்லியன்ட் க்ரீன் எப்படி வரும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ண தான் வரும். பிரில்லியன்ட் ரெட் எப்போ வரும்னா கலர் ஆட் பண்ண தான் வரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து நோன்பு மாதம் நோம்பாளிங்க வந்து சாப்பிட்ற நேரம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டை வந்து ரொம்ப பியூராக வச்சுருக்கணும். ஆனால் இந்த மாதம் வந்து வியாபாரத்துக்கான மாதமாக மாற்றிட்டாங்க. இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி தான். எல்லாரும் வந்து ரிலீஜியஸ் எல்லாம் நான் பேசலை, எனக்கு எல்லாமே ஒன்று தான். ஏன்னா நான் சென்னையில் பிறந்து வந்தேன் இல்லையா, எல்லா மக்களும் எங்கள் மக்கள் தான். அதனால் வந்து இதை வந்து பிஸ்னஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிஸ்னஸை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தப்பே கிடையாது.
எல்லாருமே சம்பாதிக்க தான் இங்கே இருக்கோம், எல்லாரும் வியாபாரம் பண்ண தான் இங்கே உட்காந்துன்னு இருக்கோம். ப்ராப்பராக பண்ணுங்கள், ஹெல்த்தியாக பண்ணுங்கள். இங்கே குவாலிட்டியும் குவான்டிட்டியும் மிஸ் ஆகிறது தான் இங்கே பிரச்சனையே. அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, யாரையுமே வியாபாரம் பண்ணுற தப்புன்னு நான் சொல்லலை. அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயந்தான். ஒரு மாதம் வியாபாரம் பண்ணுறீங்க, எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூடுறாங்க, வந்து சாப்பிட்றாங்க, நல்ல ஒரு பழக்க வழக்கம் தான் அது, நல்ல விஷயம். அது அந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற உணவை வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க, ஃபுட் அடல்ட்ரேஷன் இல்லாமல் கொடுங்க, கலப்படம் இல்லாத உணவாக கொடுங்க, ஃப்ரெஷ்ஷான உணவாக கொடுங்க. இதை தான் வந்து நான் கேட்குறேன். ஏன்னா இன்ஃப்ளூயன்சருக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா வந்து அவன் கூன்னு கூவிட்டு விற்றுட்டு போயிடுவாங்க, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் வர மக்கள் வந்து ஒன்று இன்ஃப்ளூயன்சரை நம்பி உங்கள் கடைக்கு வேணாம். அதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா வர்ற கஸ்டமரை நீங்கள் தக்க வச்சுக்க தான் பார்க்கணும். ஒரு மாதம் தானே போட்டோம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். இன்னைக்கு 80% வந்து ரிவ்யூ கிடையாது, நல்லா இல்லை. ஓகே, இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் மேலே நல்லா இல்லைன்னா உணவு நல்லா இல்லை, டேஸ்ட் இல்லை, டேஸ்ட்டை விடுங்க, ஆரோக்கியமானதா, குவாலிட்டி இல்லை, ரெண்டுமே இல்லை தான். அதனால் வந்து அது சரி பண்ணிக்கோங்க, சரி பண்ணி நல்ல வியாபாரம் பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714